ஓடி வாங்க பிரபாகரன். ரெடி ப்ரோ. மந்த்லி இப்ப கரண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. ஓகே கரண்ட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஓகே குட். லாஸ்ட் விப் 2021க்கு மேல இருக்கு பாருங்க ப்ரோ. அந்த லோ மார்க்கெட் அதுக்கு மேல. இதுவா? அது மேஜர் ப்ரோ கீழ இருக்குது. அது பக்கத்துல வந்து மைனர் ப்ரோ. ஃபிளிப் என்ன அது. சொல் இது ஃபிளிப்பா? இது ஃபிளிப்னு சொல்றீங்களா? இல்ல அப் ட்ரெண்டோட லோ லாஸ்ட் விப் லோ மார்க் பண்ண சொல்லுங்க. இதுவா? அதான் லோ. அது ப்ரோ. பட் நெக்ஸ்ட் அந்த ஹை மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ மேல. ஓ இதுவா? டார்கெட் டார்கெட் மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் இதை பேஸ் பண்ணி இதை சொல்றீங்களா? இதை ஓகே சொல்றீங்களா? ப்ரோ. இல்ல இது வச்சுக்கலாம் ப்ரோ. முன்னாடி இதை வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே கட். ஓகே கட். வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லி தட்ஸ் கட். வீக்லி வந்துட்டேன். ஸோ மார்க்கெட்டு எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேல போறது சான்ஸ் இருக்கு. பட் ஃபிளிப்பை உடைக்கல ப்ரோ. அந்த லோ மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே அந்த லாஸ்ட் 2020 அந்த இதுவையா? ஆமா ப்ரோ. ஸோ இங்கே ஓகே இங்கேயும் ஒன்று இது நடந்திருக்கு. அங்க ஒண்ணு உடைச்சிருக்கு. ஆமா மேலே பிரேக் ஆஃப் நடந்திருக்கு. நடந்திருக்குல்ல, இங்கேயும் ஒரு பிரேக் நடந்து ஃபிளிப் வச்சு லோ பிரேக் ஆயிருக்கா இல்லையா? ஆமா ப்ரோ. எதுக்காக பிரேக் ஆயிருக்கு? அந்த லோ டு ஹை ஃபிளிப் பாருங்க ப்ரோ. லோ டு ஹைக்கு ஃபிளிப் பார்க்கணும் ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ இது ஒன்று மேஜராக இருக்கும், இது இருக்கும். இங்கே வச்சு பார்க்கலாம். இதானே லோ இப்போ. ஆ ஏன்னா ஃபிளிப்பு ஓகே. மேஜராக ஃபிளிப்பு இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு இதுக்குள்ளே நடந்திருக்கு. அப்போ இந்த லோலேருந்து என்ன பண்ணுவோம்? ஹைக்கு ஃபிளிப் பார்க்கணும். ஹைக்கு ஃபிளிப்பு பார்ப்போமா? கரெக்டான ஓகே ரீசன். பார்த்தாச்சு. ஸோ மார்க்கெட்டு 50க்கும் 60க்கும் நடுவில் வந்துருக்கா? ஆமா ப்ரோ. ஸோ ஆனால் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவா ஏதாவது இருக்கா? இல்ல எங்க இருக்கு? 618ல என்ன இல்ல இருக்கு? ப்ரோ. 618ல ஒரு கீ ஏரியா இருக்கு ப்ரோ. 618ல என்ன இருக்கு? ஒரு கீ ஏரியா. சப்போர்ட் ஏரியா இருக்கு. சப்போர்ட். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு எகைன் என்ன ஆக்கலாம்? மேல போகலாம். இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு எகைன் என்ன ஆக்கலாம்? மேல போகலாம். கோ ஃபார் த பையா. ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. அதான் ரியாலிட்டி. ஆமா ப்ரோ. ஓகே வெல். இந்த மாதிரி மார்க்கெட் மூமெண்டம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? இருக்கு ப்ரோ. இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெய்லி பண்ணலாம். டெய்லி. ஸோ மார்க்கெட் டெய்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கு? டெய்லி லாஸ்ட் கிளிப் இன்னும் பிரேக் பண்ணல ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் அந்த ஹை பிரேக் ஹை பண்ணல. எது பிரேக் ஹை? பண்ணல. எது ஹை? அந்த டிசம்பருக்கு மேல இருக்கு பாருங்க ப்ரோ. டிசம்பருக்கு மேல. இதுவா? அதுக்கு கீழ அது மேஜர் ப்ரோ. கீழ மைனர் அதை பிரேக் பண்ணல ப்ரோ. தட்ஸ் குட். இதுல என்ன ஒரு சப்ளை ஏரியால மார்க்கெட் என்ன பண்ணல இன்னும்? சப்ளை என்ன பிரேக் பண்ணல. அங்க ஹையா பிரேக் பண்ணல. சோ மார்க்கெட் என்னத்துக்கு சான்சஸ் இருக்கு? அங்க இருந்து இந்த 600 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ப்ரோ. அத பிரேக் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத உடைக்க வைக்க மார்க்கெட் எங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு? இந்த 600 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். வெறும் ட்ரெண்ட் லைன் அந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்ட் லைன் கீழ இருந்து போட்டுறோம். ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்டுக்கா அப் ட்ரெண்டுக்கா? டவுன் ட்ரெண்டுக்கு போறோம். டவுன் ட்ரெண்டுக்கா? சோ டவுன் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு? உடைச்சிருக்கு. பட் ஹையை இன்னும் உடைக்கல. ஹையை இன்னும் உடைக்கல. ஹையை உடைக்க வைக்க நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பை போக மாட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் போயிடலாம். 4 ஹவர். ஓகே 4 ஹவருக்கு போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் இப்போ? செல்லிங் கன்ஃபர்மேஷன் வேணும். செல்லிங் கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த சப்ளை ஏரியால ரியாக்ஷன் நடந்தா மார்க்கெட்ல என்ன பண்ணுவோம்? செல் பண்ணலாம். செல் போவோம். பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? செல் தான். கீழ தான். இப்போ கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? உங்களுக்கு பார்த்தா தெரியும். கரண்டா என்ன ட்ரெண்ட்? 4 ஹவர்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஈக்குவல் ஹை வச்சா மார்க்கெட்ல லோ எதுவா மாறும்? இந்த கீழ உள்ளது ப்ரோ. ஓகேவா? சாமாவா? ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே ப்ரோ. ஓகே இப்போதைக்கு ட்ரேட் எடுக்கலாமா? இல்ல ப்ரோ ட்ரேட் இல்ல. இல்ல தானே? ஆமா ப்ரோ ட்ரேட் இல்ல. தட்ஸ் குட். ஸோ எஸ் மார்க்கெட்ல ஈக்குவல் ஹை வச்சிருச்சா? ஆமா ப்ரோ. ஓகே இது சப்ளைக்கும் போயிடுச்சா மார்க்கெட்டு? இப்போ லோ எது? லோ 13க்கு மேல இருக்கு. இதான் வந்துட்டு லோ. ஸோ மேஜரான ட்ரெண்ட் கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இப்போ 4 ஹவர்ல அப் ட்ரெண்ட். ஆனா டெய்லில டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஸோ மார்க்கெட் எங்க வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னா
இந்த 600 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அது ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இதை பிரேக் அவுட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரீடெஸ்ட் வந்தா ஒரு பை எடுக்கலாம். ட்ரேட் எடுக்கலாமா நம்ம? இல்ல ப்ரோ எடுக்க முடியாது. இப்போ இல்ல ப்ரோ பி இல்ல ப்ரோ. பி இல்ல ப்ரோ. இப்போ இல்ல ப்ரோ. தட்ஸ் காட். இப்போ இல்ல ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல பிரேக் பண்ணுங்க. ஓகே. என்ன பண்ணிருக்கு? ஈக்குவல் ஹை வச்சு. ஈக்குவல் ஹை வைக்க ஓகே ட்ரை பண்ணுது. வெயிட் பண்ணுங்க ப்ரோ பாப்போம். இப்போ சப்ளை லெவலில் இருந்து இந்த ஏரியாவில் ஒரு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம் ப்ரோ. இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே எந்த ஒரு புல் கேண்டல் லோவையுமே பண்ணி பிரேக் பண்ணலையா? இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குது? ஷூட்டிங் ஸ்டார் கட்சி. என்ன பண்ணலாம்? ஒரு செல் போலாம். ஆயுஷா செல் போலாம். ஸ்டாப் லாஸ் ரேஞ்சுக்கு மேல ப்ரோ. ஓகே. டார்கெட் டார்கெட் நம்ம லோ வரை வச்சுக்கலாம். ஓகே. இந்த லோ வரைக்குமா? இல்லை எனக்கு தெளிவாக தெரியும் இந்த 618 தான் வரும் அது வரைக்கும் வைக்கலாமா? 600 வைக்குமா? 618 ஏன்னா இது வரைக்கும் டெஸ்டினேஷன் தெரியும் அதனால ஆமா. வைக்கிறீங்களா? ஆமா ஓகே ப்ரோ. டன். ஸோ அகைன் அடுத்த தேதி எப்போ போவீங்க? இந்த லோ பிரேக் டவுன் ஆனோன்னா அது ஈக்குவல் லோ பிரேக் ஹை பண்ணுங்க. வச்சதுனால லோ எடு இந்த லோ ஆமா ப்ரோ. இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு செல் போலாம். போமா? ஆமா ப்ரோ. ஆமா தானே? ஓகே ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஸோ ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஆயுஷா சரி ப்ரோ. ஸோ லோ என்ன ஆயிடுச்சு? இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் ஸோ ஆயிடுச்சு. 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? 50% க்ரோத் பண்ணிட்டு ஆட்டோல போட்டுருவாங்க. சரி சிம்பிள். ஸோ ஓகே லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஃபுல்லாவே டிராப் இருக்கு ப்ரோ. மேலே என்ன இருக்கு? சப்ளை இருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ராபபிலிட்டி செல் கிடைச்சா என்ன கிடைச்சா பண்ணுவோம்? எடுக்கலாம். செல் போலாம். ஒன்று இந்த இடத்துல செல்லு கிடைச்சா எடுப்போம். அப்படி இல்லாட்டி இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கிடைக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுவோமா? ஆமா ப்ரோ. ரீடெஸ்ட் ஏரியால எதுவுமே இல்ல ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 50 to 60 என்னது? கோல்டன் ஏரியா. ஸோ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? எடுக்கலாம். ஆயிஷா ஓகே ப்ரோ எடுக்கலாம். ஓகே ஓகே வெல் என்ன ஆயிடுச்சு? ஒரே கேண்டில் கொண்டு ஒரே கேண்டலில் ரியாக்டபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ளிப்பு ரியாக்ட் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. அப்போ இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஃப்ளிப் இங்க இருக்கு. ஒரு என்ன சப்ளை இருக்கு? சப்ளை வித் சப்ளை ஆர்டர் வாய்ட் ஆர்டர் பிளாக்கா? பேரிஷ் ஆர்டர் ஆர்டர் பிளாக் பிளாக் இருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் மார்க்கெட் இந்த இடத்துக்கு போனா என்ன பண்ணுவோம்? செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம் ப்ரோ. ஓகேவா? ஸோ மார்க்கெட் அங்கே போயிடுச்சா? அனுப்பிச்சு ரிஜெக்ஷன் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? செல் போலாம். எடுப்போம். இப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு கேண்டில் போட்டு ப்ரோ. கேண்டில் போட்டு ப்ரோ. இப்போ இப்போ செல் போலாம் ப்ரோ. ஆயிஷா சரி ப்ரோ. என்ட்ரி எடுத்துட்டேன். ஸ்டாப் லாஸ் எங்க? ஆர்டர் பிளாக் மேல ஆர்டர் பிளாக் மேலே ரைட்டா? ஆமா ஆமா ப்ரோ. டார்கெட்டு டார்கெட் சேம் ப்ரோ. சேமா? ஆமா ப்ரோ. ஓகே ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம். ஸோ ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல எங்க எகைன் ஒரு என்ன? செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்னும் என்ட்ரி போலாம் ப்ரோ. ஆயிஷா சரி ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அதே சேம் தான் ப்ரோ. சேம். டார்கெட் டார்கெட் சேம் தான் ப்ரோ. சேமா? சேம் தான். ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஐ கான்ஃபிடென்ட் வித் த ட்ரேட் என்ட்ரிஸ். எஸ் ப்ரோ கான்ஃபிடன்ட். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா? ஹிட் ஆகல ப்ரோ. இன்னும் என்ன ஆகல? ஹிட் ஆகல. ஸோ யூ கேன் ஹோல்ட் த என்ட்ரி ஆர் க்ளோஸ் த என்ட்ரி. என்ட்ரி ப்ரைஸ் ஹோல்ட் இருக்கு பண்றேன். இப்போ. ஹோல்ட் என்ன பண்றேன். பண்ணீங்க? ஹோல்ட் பண்ணீங்க. தட்ஸ் எ ஹோல்ட் கான்ஃபிடென்ட். பண்றேன். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன ஆயிடுச்சு? எல்லாத்துலேயுமே ரிஸ்க் ஃப்ரீ ப்ரோ. என்ன ஆயிடுச்சு? ரிஸ்க் ரிஸ்க் ஃப்ரீ ஃப்ரீயா? 50% க்ளோஸ் பண்ணிட்டு ஆட்டோல. ஆமா ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா? ஆமா ப்ரோ. ஆமாவா? எல்லாமே ஆமா ப்ரோ. ஆட்டோவில் வச்சுருவோமா ஸ்டாப் லாஸில்? ஆட்டோ ஆமா ஸோ ப்ரோ. எல்லாமே இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு. நம்ம கிட்டத்தட்ட எத்தனை ட்ரேட் எடுத்துருக்கோம்? 1 3 2 ட்ரேட் ப்ரோ. 3 ட்ரேடு. 3 ட்ரேடுமே என்ன எடுத்துருக்கோம்? ரன் ரிஸ்க் ஆயிட்டு ஃப்ரீயா? ரன் ரிஸ்க் ஆகிட்டு ஃப்ரீ. இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளிப்பு இந்த ஹையை அப்படி இல்லாட்டி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட்மெண்ட்ல கிடைச்சா எடுக்கலாம் ப்ரோ. ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்ட்ரி எடுப்போம். அதர்வைஸ் எடுக்க மாட்டோம் ப்ரோ. எடுக்க மாட்டோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஹை வச்சு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஃப்ளிப்பு நெக்ஸ்ட் ஹை எங்கே இருக்கு? அந்த 13க்கு மேல அதை வச்சுக்கலாம். அங்க இந்த ஒரு சப்ளைல வந்தா ட்ரேட் எடுப்போம். அப்படி இல்லை அப்படி இந்த ஆர்டர் பிளாக் வேலிட் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் தெரியும் இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த இதை ஹையா பிரேக் பண்ணணும். பண்ணணும். பிரேக் பண்ணணும். அதர்வைஸ் மார்க்கெட் என்னதான்
மேல போக கீழே தான் bro. ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ஹைக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. மூவ் அது ஆயிட்டு செல்லிங் இருக்கு. கன்ஃபியூஸ். எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு இப்போ என்ட்ரி போடலாம் ப்ரோ. ஷூட்டிங் ஸ்டார் என்ட்ரி. ஆர் யூ ஷூர்? ஷூர் ப்ரோ. ஆர்டர் பிளாக் மேல யூஸ் பண்ணலாம். டார்கெட் சேம் சேமா? டார்கெட். சேம் டார்கெட். எஸ். ஃபைனலி இந்த ட்ரேட் இதுவும் நமக்கு ரிஸ்க் என்ன? ப்ரோ. ரிஸ்க் ஃப்ரீ. சூப்பர். நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்க போகுது? ஃபைனலி எல்லா ட்ரேடோட டார்கெட் என்ன ஆச்சு? ஹிட் ப்ரோ. ஹிட்டட். சூப்பர். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து இது வந்து ஒரு மேஜரான 618 லெவல். ஆமாவா? ஆமா ப்ரோ. ஆமா. ஸோ நம்ம இங்க பிளான் போட்டோம். ஒரு ட்ரேட் பிளான் இங்கேருந்து மார்க்கெட் கீழ வரும். இது வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் பிளான் போட்டோம். அந்த ட்ரேட் பிளானுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? எங்க என்ட்ரி கிடைக்குதோ கரெக்டா எடுத்தோம். டிராவல் பண்ணோம். ஒரு ப்ராப்பரான எக்ஸிகியூஷன்ஸ்ல நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். ரைட்டா? ஆஃப்டர் தட் ஆமா இந்த 618ல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மேஜரான 618 இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணி? வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இங்க என்ன ஆயிருக்கு? ஒரு புள்ளி சிக்னல் பின் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் ப்ரோ. Are you sure taking the buy? பை எஸ் ப்ரோ. டார்கெட் அப்படிங்கிறது இப்ப நியர் ஃபார் த ஹையா? ஓகே ப்ரோ. ரைட்டா? ட்ரேட் போலாமா? செட் ஆயிடலாம் ப்ரோ. போலாம் ப்ரோ. வாவ். ஸோ இப்போ ரீடெஸ்ட் மார்க்கெட் பார்க்கணும். இந்த இன்டர்னல் ஹையை உடைச்சிச்சு. இப்போ லோல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ. ஹைக்கு என்ன ரீடெஸ்ட் செக் பண்ணுவோம்? பண்ணுவோம். ரீடெஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் நிற்கிறது ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஏரியா ப்ரோ. டிமாண்ட் ஏரியா அண்ட் தென் ப்ராப்பரான 618 ஏரியாவுடைய கோல்டன் ஏரியால நிக்குது. கோல்டன் ஏரியாவா இருக்கா? ஒரு பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? எடுக்கலாம் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? இல்ல ப்ரோ. இன்னொரு கேண்டில் கிடைக்கல. எஸ். இப்போ பை போலாம் ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் இந்த டிமாண்ட் கீழ ப்ரோ. ஓகே. டார்கெட் சேமா? ஹை ப்ரோ. ஆமாவா? ஆமா ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஸோ 1:1 ஹிட்டு 2 ட்ரேடுமே என்னது? சரி. ஃப்ரீ ட்ரேட். சரி. அடுத்தது லோக்கு வருதா மார்க்கெட்? லாஸ்ட் ஃபிளிப் மார்க்கெட் என்ன ஆகுது? நெக்ஸ்ட் லோக்கு டிராவல் ஆகுதா? ஆமா. இந்த லோல நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி கேட்டா என்ட்ரி போலாம் ப்ரோ. கிடைச்சிருக்கா இல்லையா? இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. கிடைச்சிருக்கு ப்ரோ. ஓகே. என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஓகே. ஹை. டார்கெட்டா? ஆமா. ஆமாவா? ஆமா ப்ரோ. ரன் பண்ணலாம். ஸோ வாவ். என்ன பிரபாகரன், வாட் இஸ் தட்? இந்த இடத்துல பிரபாகரன் ஒரு விஷயம் பண்ணாரு. என்ன பண்ணாரு சொல்லுங்க பார்ப்போம். அவரோட பிளானை ஸ்ட்ராங்கா நம்பினாரு. அதாவது ஒரு மார்க்கெட்டுடைய மொமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் செட்டப்ஸை வச்சு அந்த ஃபவுண்டேஷன் செட்டப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். இப்போ இந்த இடத்துல செல்லிங் அப்படின்னா என்னோட டெஸ்டினேஷன் இதுதான் அப்படிங்கிறப்போ அந்த டெஸ்டினேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாரு? எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டோம். ஒரு மார்க்கெட்ல இப்ப செல் அப்படின்னா எங்கெங்க செல்லுக்கான ப்ராபபிலிட்டியை செட் பண்ணணும், என்னென்னலாம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன ஒரு இடத்துலயும் வித்தவுட் கன்ஃபர்மேஷன்ல ட்ரேடு எடுக்கல. கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணல. ஒரு இடத்துல கான்ஃபிடென்டான ட்ரேட் கிடைச்சா, அதுவும் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அந்த ட்ரேட் என்ன பண்ணாரு? எக்ஸிக்யூட் பண்றாரு. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திட்ட 100% ரிசல்ட் வச்சிருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? 100% ரிசல்ட் வச்சிருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறா? ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி அதுதான்.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குதா? கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா. கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா இது கண்டிப்பா லைவ் ப்ரோ மார்க்கெட் குடுக்குது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ப்ரோ. தான். ஏன்னா, உங்க யாருக்குமே என்ன நடந்துச்சுங்கிறது இங்க தெரிய போறதில்ல. ஆமாவா? ஆமா. ரியாலிட்டி அதுதானே. சரி நம்மளுடைய ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ நம்ம ஃபவுண்டேஷன் பிளான்ஸ இப்படிதான் பண்றோம் அப்படிங்கிறப்போ, லைவ் ட்ரேட்லயுமே மார்க்கெட் என்ன மாதிரியான மூமெண்டம் குடுக்கும்? இதே இந்த மாதிரி மாதிரியான தான். மூமெண்டம் குடுக்கும். இத கரெக்ட்டா பிளான் பண்ணி, உங்க மேல ட்ரஸ்ட் பண்ணி, உங்க ப்ராசஸ் மேல ட்ரஸ்ட் பண்ணி, கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுத்தா, உங்களால என்ன பண்ண முடியும் இங்க? சக்சஸ் ஆகலாம். சக்சஸ் ஆக முடியும். முடியும். சிம்பிள் தானே.